ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். தாம்பரத்தில் பர்டிகுலராக அதுவும் ஈஸ்ட் தாம்பரத்தில் வீடுகள் கிடைக்கிறதே கஷ்டம். இங்கே வீடு நம்ம கேம்ப் ரோட் ஜங்ஷன்ல இருந்து வெறும் 600 மீட்டர்ஸ்ல நடந்தே போகக்கூடிய தூரத்தில் 1 BHK அண்ட் 2 BHK வீடுகள் ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்கு. பியூட்டி என்னன்னா ஃபால் சீலிங்கு, சோஃபா, மாடுலார் கிச்சனு, ஃபுல் ஃபர்னிஷ்டு, பூஜா யூனிட், டிவி யூனிட், பெட்ரூம்ல பெட் முதல் கொண்டு கிட்டத்தட்ட 10 lakhs worth உள்ள இன்டீரியர்ஸ் இந்த வீடு வாங்கினா ஃப்ரீயா கிடைக்கும். ஃபுல் ஃபர்னிஷ்டு வீடுங்க, வெறும் 42 லட்சம் ரூபாயில இருந்தே. பாத்திரலாமா வாங்க. அதுக்கு முன்னாடி இது போல செலக்டட் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தேடி பிடிச்சி உங்க பார்வைக்கு கொண்டு வர நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. டெய்லி அப்டேட்ஸ்க்கு இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஈஸ்ட் தாம்பரத்தில் நாம இப்ப கேம்ப் ரோட் சிக்னலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் கேம்ப் ரோட் சிக்னல். அப்படியே வரீங்க இங்க லெஃப்ட் எடுத்தீங்கன்னா இங்கிருந்து வெறும் 600 மீட்டர்ஸ்ல கேம்ப் ரோட் 6 இருந்து வெறும் 600 மீட்டர்ஸ்ல இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க வந்துடலாம். மகிழ்வகம் அழகான ஒரு அபார்ட்மெண்ட், லக்ஸுரி அபார்ட்மெண்ட், அஃபோர்டபுள் பிரைஸ்ல இங்க உங்களுக்காக. இங்க இந்த அபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரையில 15 வீடுகள், அதுல 6 வீடு சோல்ட் அவுட், ரிமைனிங் வீடுகள் இருக்கு. இருக்கிற வீடுகள்ல 1 BHK 2 BHK வீடுகள் மட்டும் இருக்கு. பெரிய கம்ஃபர்டபுள் சைஸ்க்கான கார் பார்க்கிங் சென்னை சிட்டி லிமிட் CMD அப்ரூவல் லிமிட்ல இருக்கு. பில்டிங் as per வாஸ்து படி கட்டிருக்காங்க, முக்கியமா அப்ரூவல் படி கட்டிருக்காங்க. சுத்தி 10 அடி செட் பேக் விட்டு லிஃப்ட் வசதிலாம் கொடுத்து பக்காவா குவாலிட்டியா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க இந்த அபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையில. இந்த அபார்ட்மெண்ட்டை நமக்கு கொண்டு வரவங்க அன்னை என்டர்பிரைசஸ். அவங்க நம்ம தான் ஸ்கில்ல கொடுத்துட்டு கான்டாக்ட் பண்ணிட்டு டைரக்டா வந்து பார்க்கலாம். சரி, இந்த அபார்ட்மெண்ட்டை பார்த்துருவோமா? அபார்ட்மெண்ட்ல லிஃப்ட் ஏரி மேல வரும். காரிடார் ஏரியாலேயே பாருங்க ஃபால் சீலிங். எந்த அபார்ட்மெண்ட்லயும் இது வரைக்கும் காரிடார் ஏரியாலாம் ஃபால் சீலிங் பண்ணி நான் பார்த்தது இல்லை. ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறேன். டீகுட் மெயின் டோரு, சேஃப்டி கிரில் இங்க உங்களுக்கு SSல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பண்ணிருக்காங்கங்க. நல்ல குவாலிட்டியா 304 கிரேடு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பண்ணிருக்காங்க. அதுலயே நிறைய கிரேட் இருக்குங்க. ஹை குவாலிட்டி மட்டும் தான் 304னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ள எவ்வளோ டீடைலிங் பண்ணியிருக்காங்க தெரியுமா? மெயின் டோர் ஓப்பன் பண்ணதுல இருந்து ஆப்போசிட்ல நீங்க பார்க்குற அந்த ஃப்ளூட்டட் பேனல்ஸ்ல கிளாஸ் வச்சு பண்ணியிருக்க அந்த டெக்கர் ஐட்டமா இருக்கட்டும், உள்ள யூஸ் பண்ணிருக்கிற டிவி யூனிட், பூஜை ரூம் யூனிட், வால்ல அழகா இருக்கணுன்றதுக்காக கொடுக்கப்பட்டிருக்க வால்பேப்பர்ஸ், மேல பண்ணிருக்க ஃபால் சீலிங்கு, சீலிங் ஃபேனு, பவுண்டரியில கொடுத்திருக்க ப்ரொஃபைல் லைட்ஸ் அப்படின்ட்டு இந்த வீட்டை டெக்கரேட் பண்ணி காட்டியிருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு வீட்டை அழகா காட்ட முடியுமா அப்படின்ற அளவுக்கு வீடு செம்ம அழகா இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வீடு ஒன்றும் மாடல் ஹவுஸ்லாம் இல்லை, நீங்க வாங்க போற வீடு. வந்து பாருங்க, வீடு பிடிச்சிருச்சா ஸ்ட்ரைட்டா பத்திரப்பதிவு பண்ணிக்கலாம். பேங்க் லோனு பண்ணி தராங்க இவங்க. சரியா? இந்த அபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரையில இருக்கிறது 1 BHK அண்ட் 2 BHK வீடுகள். சரியா? 6 வீடு சோல்ட் அவுட், 6 ஹாப்பி ஃபேமிலிஸ் உள்ள இருக்காங்க. இன்னும் 7 வீடுகள் மட்டும்தான் இருக்கு. அதுல 2 1 BHK, மீதி 5 2 BHK. நான் சைஸஸ் சொல்றேன், பாத்துக்கோங்க. பிஃபோர் தட் நீங்க பார்த்துட்டு இருக்க இது டிவி யூனிட் அண்ட் அதுக்கு பக்கத்துல பூஜா யூனிட். சரியா? இங்க இருக்கிற வீடுகள் எல்லாமே இப்ப இருக்கிற 7 வீடுகளுமே ஒரு சைஸ். ஓகே, நான் ஒண்ணா சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் 1 BHK 2 வீடு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அது ரெண்டுமே 562 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்ற சைஸ்ல இருக்கக்கூடிய 1 BHK. 2 BHK வீடுகள் பாத்தீங்கன்னா 983 ஸ்கொயர் ஃபீட், 965 ஸ்கொயர் ஃபீட், 1077 ஸ்கொயர் ஃபீட், 1092 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்ட்டு இந்த 4 சைஸஸ்ல 5 வீடுகள் இருக்கு. ஸோ டோட்டலா 7 வீடுகள் மட்டும் இருக்கு. ஓகே, ஸோ ஹால் பார்த்தாச்சுங்களா? கிச்சன் நல்ல வெளிச்சமான ஒரு சூப்பர் சைஸ்ல இருக்கக்கூடிய கிச்சன். நீங்க பாக்குற இந்த பிளாட் இந்த வீடியோல இருக்கக்கூடிய ஒரு பிளாட். சரிங்களா? சோ இதை விட பெரிய பிளாட் கூட இருக்கு. சோ கூடுமான அளவுக்கு டைரக்டா விசிட் வந்து பாருங்க. ஓகேங்களா? பாக்குறீங்க நீங்க ஸ்டோரேஜுக்கு எவ்வளவு இடம் கொடுத்திருக்காங்க அப்படின்னுட்டு. ஓகே, அது இல்லாம பிளாட்ஃபார்ம் கீழேயும் நிறைய வார்ட்ரோப் பாக்ஸ் ஸ்டோரேஜுக்கு கொடுத்திருக்காங்க. எல்லாம் SS மெட்டீரியல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பண்ணிருக்காங்க. எல்லாமே வித் ப்ரொஃபைல் ஹேண்ட் ரெயில்ஸோட கொடுத்திருக்காங்க. இது எல்லாம் மார்க்கெட்ல இப்போ வந்த ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய டிசைன்ஸ். பிளஸ் 4க்கு 4 ஒரு பெரிய விண்டோவுமே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? ஹால் பார்த்தாச்சு, கிச்சன் பார்த்தாச்சு, வாங்க லக்ஸுரி பெட்ரூமை பார்க்கலாம். சரியா? ஸோ இந்த அபார்ட்மெண்ட்டுகள் எல்லாத்துக்குமே UDS 42% வந்துருது. இப்போ எல்லாத்துலேயும் ஸ்டாண்டர்டா ஒரு 35% 38% ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த அபார்ட்மெண்ட்டுகள் எல்லாத்துக்கும் 42% ஹை UDS வந்துருது. மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமை பாருங்களேன், என்னமா டெக்கரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னுட்டு. சீலிங்ல ஃபால் சீலிங் கொடுத்துட்டாங்க. பெரிய கிங் சைஸ் காட் கொடுத்துருக்காங்க. சென்டர் பண்ணி ப்ரொஃபைல் லைட்ஸ், பவுண்டரி ஃபுல்லா ப்ரொஃபைல் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, ஒர்க்கிங் டேபிள் ஒன்று. ஓகே, ஹோல்டபிள் தான் அது. ப்ரொஃபைல் லைட் சுத்தி கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் ஃப்ளூட்டல் பேனல்ஸ் வச்சு அங்கேயுமே டெக்கரேட் பண்ணிருக்காங்க. ஃப்ளூட்டட் பேனல்ஸ்லாம் கொடுக்கும்போது ரிச்சா ராயலா எடுத்து கொடுக்கும் அப்படியே. அதே மாதிரி ஃபுல் லென்த் கர்டன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. பார்க்க நல்லா ரிச்சா இருக்கு. எனக்கு பர்டிகுலரா இந்த ஃபால் சீலிங் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நல்லா பீஸ்ஃபுல்லா அமைதியா இருக்குங்க. செம்ம, எப்படி சொல்றது, ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல நம்ம ஸ்டே பண்ணா அந்த நைட் எப்படி இருக்கும், அந்த ரூம் எப்படி இருக்கும், அப்படி இருக்கு. அதே அவுட்புட் வரணும்ட்டு அவ்வளோ காசை இறச்சி பண்ணிருக்காங்க. ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் டிஃபால்ட்டாவே கபோர்ட் டோர் கூடவே வந்துருது. இது இல்லாம 2 ஷெல்ஃப் அளவுக்கு 4 டோர் கபோர்ட் கொடுத்திருக்காங்க. வித் கோல்டு லாக்கரோட கொடுத்திருக்காங்க. பாருங்க, தெரியுதா? எஸ்,
மக்களை இதை விட என்னங்க வேணும்? இது எல்லாமே பிவிசியில் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. எல்லாம் முழுக்க முழுக்க உட்டில் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இத்தனை விஷயங்களும் நம்ம வீட்டுக்கு பண்ணோன்னா குறைஞ்சது 7-8 லட்சம் பில்லை போட்டுருவாங்க இன்டீரியர்ஸ்காரங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே டிஃபால்ட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ செலவே இல்லாமல் வந்து பாருங்கள், வீடை வாங்கிக்கோங்க. ப்ளஸ் மாஸ்டர் பெட்ரூம்குள்ள இருக்க அட்டாச் ரெஸ்ட்ரூம் நீங்கள் பார்க்குறீங்க. வால் மவுண்டட் வெஸ்டர்ன் கிளாஸட் கொடுத்துருக்காங்க. 10 ஃபீட்டுக்கு வால் டைல் வித் வாஷ் பேஷனோட. ஓகேவா, எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம கடைசியாக கிட் பெட்ரூமை பார்க்க போகிறோம். பாருங்களேன், ஒரு பேசேஜ் மாதிரி இருக்குது. அங்கேயுமே ஒரு ஃபால் சீலிங் கொடுத்துருக்காங்க பிவிசியில். உங்களுக்கு நல்லா இருக்கு. இங்கே இந்த பெட்ரூமை பொறுத்தவரையில் ப்ரொஃபைல் லைட்ஸில் அதே மாதிரி பேக் சைடில் ஃப்ளூட்டட் பேனல்ஸ் கொடுத்து அந்த இடத்துல ஒரு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. பார்க்க அது ரொம்ப டெக்கரேட்டிவாக அழகாக இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி தான் ஒரு சைடில் ஃபுல்லாமே விண்டோ கொடுத்து அந்த இடத்துல ஃபுல் அண்ட் கர்டன் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஃபால்ட்டாக இந்த வாலில் ஷெல்ஃபு ப்ளஸ் ட்ரெஸ்ஸிங் டேபிளோடவே உங்களுக்கு வுட் ஒர்க்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த பெட்ரூமுக்கும் அட்டாச் ரெஸ்ட்ரூம் இருக்குது. இதுதான் வீடு, இது ஒன்று தான் வீடுன்ட்டுலாம் இல்லை. இந்த ஃப்ளாட்டில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் 2 1 BHK அண்ட் 5 2 BHK இருக்குது. வந்து பாருங்கள், என்ன ஃபேஸிங்கில் உங்களுக்கு வேணும், மல்டிபிள் ஃபேஸிங்கில் உங்க வச்சிருக்காங்க. மல்டிபிள் சைஸஸில் 5 டிஃப்ரெண்ட் சைஸஸில் இங்கே ஃப்ளாட் அவைலபிள். வந்து பாருங்க, பிடிச்ச வீட்டை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. எந்த வீடை புக் பண்ணாலும் இதே அவுட்புட் அந்த வீட்டில் உங்களுக்கு இருக்க போகுது. அவ்வளவுதான். ஸோ உடனே ஸ்கிரீனில் தெரிய கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ரேட் பாட்டுக்கு வந்துருமா? 1 BHK வீடு 42 lakhs, 2 BHK வீடு 73 lakhs. நான் சொன்ன இந்த பிரைஸ் ஆல் இன்க்ளூசிவ். நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த 10 lakhs வர்த்துள்ள இன்டீரியர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த பிரைஸ். அடிஷனல் சார்ஜஸ் என்னன்னா, கார் பார்க்கிங், GST, ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் அடிஷனலுங்க. சரிங்களா? பக்கத்தில் உங்களுக்கு லேண்ட்மார்க்னு சொல்ல போனால் பாரத் யூனிவர்சிட்டி இருக்குது. நீங்கள் அவ்வளோ தூரம் போக வேண்டாம். நியர்பை காலேஜஸ் நான் சொல்கிறேன். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பக்கத்தில் வந்துடும். இந்த கேம்ப் ரோட் ஜங்ஷனில் BWell ஹாஸ்பிட்டல் இருக்குது. இந்த BWell ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்ம சைட் 500 மீட்டர்ஸ் நடந்தே வந்துடலாம். A2B மாதிரி பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸுமே இருக்குது. நீங்கள் ஈஸ்ட் தாம்பரம்ல பர்டிகுலராக ரொம்ப தூரம்லாம் போகாம கேம்ப் ரோட் ஜங்ஷன்லேயே வீடு பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த ஃப்ளாட் வந்து பாருங்க, நல்லா இருக்கு. இங்கேருந்து ஸ்ரீராம் கேட்வே ஐடி கார்டு ரொம்ப பக்கம் தான். மெப்ஸுமே அதே டிஸ்டன்ஸ் தான். வந்து பாருங்க, இந்த அபார்ட்மெண்ட்டை விட்டுறாதீங்க. நான் டைரக்ட் பில்டர் கான்டாக்ட் தான் கொடுத்துருக்கேன். ஸ்ரீ அன்னை என்டர்பிரைசஸ், அவங்க தான் இந்த அபார்ட்மெண்ட்டை சேல் பண்ணுறாங்க. மகிழ்வகம், அழகான பேர், அதுக்கேற்ற மாதிரி அபார்ட்மெண்ட் ரொம்ப அழகாக இருக்குது. வந்து பாருங்க, மிஸ் பண்ணாதீங்க. இந்த ஜோனில் பார்க்குற எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. 1 BHK அபார்ட்மெண்ட் 42 lakhs, 2 BHK அபார்ட்மெண்ட்ஸ் 73 lakhs. நீங்களும் ஃபேமிலியோட விசிட் வந்து பாருங்க. இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிட்டா ஒரு லைக் கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. டெய்லி அப்டேட்ஸ்க்கு கையோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye from GS.